ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதர முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहत स्थजितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाले यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. உன்னுலகில் வானவரும் பூமகளும் பொத்தி செய்யும் நன்னுதலியர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எண்ணிலைமை கண்டு இறங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் என்கிற அற்புத பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இது திருமங்கையாழ்வார் அருளிய 5வது பிரபந்தம். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்பது ஆழ்வாருடைய பிரபந்தங்களுடைய வரிசை கிரமம். அதிலே பெரிய திருமடலிலே ஆழ்வாருக்கு மிகப்பெரிய வருத்தம். எம்பெருமானை அடைய முடியாமல் ஆழ்வார் பரகால நாயகியாக மிகவும் துன்புறுகிறார். அந்த சமயத்திலே நாம் எம்பெருமானை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அர்ச்சாவதாரத்திலே மடலெடுக்கலாம் என்று தொடங்குகிறார். அப்படி மடலெடுக்கப் போவதாக அறிவிக்கிறார். எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே எல்லாருக்கும் உதவுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று பல பல திவ்யதேசங்களிலும் பல பல அபிமான ஸ்தலங்களிலும் எம்பெருமான் அர்ச்சா திருமேனியை எடுத்துக்கொண்டு அடியார்களுக்கு உதவுவதற்காக இங்கே வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானே தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னோடே பேசவில்லை, தன்னோடே அணைக்கவில்லை, தன்னோடே பழகவில்லை என்றெல்லாம் ஆழ்வாருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை தான் எம்பெருமானிடத்திலே தெரிவித்து எம்பெருமானை எப்படியாவது இசைவிக்கலாம் என்று பல முயற்சிகள் செய்தும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் பக்தி வளரட்டும், இன்னும் கொஞ்சம் நம்மிடத்திலே ஆசை அதிகமாகட்டும் என்று பார்த்து ஆழ்வாரை காத்திருக்க பண்ணுகிறான். அது ஆழ்வாராலே பொறுக்க முடியவில்லை. அது பொறுக்க முடியாததனாலே ஆழ்வார் பரகால நாயகியாக எம்பெருமான் விஷயத்திலே மடலெடுக்கப் போவதாக தொடங்கி அதை இங்கே நாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். அதிலே முதலிலே எம்பெருமான் யோக நிதிரையிலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான் என்பதை காட்டினார். படைத்து பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்தான் என்பதை சொன்னார். அதற்கு பிறகு இந்த பிரம்மாவுக்கு உபதேசித்த இந்த வேதத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்கள் இருக்கின்றன என்பதை ஆழ்வார் அருளி செய்தார். அதிலே தனக்கு பிடித்த புருஷார்த்தம் காமமே, அதுவும் பகவத் காமம், சாமானிய லௌகிக்க காமம் இல்லை, பகவத் காமமே என்பதை எடுத்து காட்டினார். காமத்துக்கான பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று முதற்கண் தர்மம், அர்த்தம், மோட்சம் ஆகியவற்றினுடைய தாழ்ச்சியை சொல்லுகிறார். தனக்கு வேணுங்கிறதை நன்றாக உயர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் மற்றவற்றை தாழ்த்தித்தானே சொல்ல வேண்டும். அப்படி இந்த அறம், பொருள் இது 2ம் இந்த உலகத்துக்கு உட்பட்டது, அது சொர்க்கலோகத்தினுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த அனுபவம் கூட மிகவும் அல்பமான அனுபவம் தான், அஸ்திரமான அனுபவம் தான், அதே போலத்தான் பொருளும் என்று அறத்துக்கு என்ன தாழ்ச்சிகள் உண்டோ அதே தாழ்ச்சிகள் பொருளுக்கும் இருக்கின்றன என்று சொல்லி அதற்கு மேலே மோட்சம் என்பதை பற்றி பேச தொடங்கி அது எங்கேயோ பரமபதத்தில் போய் அனுபவிக்க வேண்டியது,
அது எப்படி கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல முடியாது. அப்படி யாராவது போனவர்கள் இருக்கிறார்களா என்றால் சாஸ்திரம் சொல்லி கேட்கிறோமே தவிர, போனவர்கள் திரும்பி வந்து நான் அங்கே போனேன், இப்படியெல்லாம் அனுபவித்தேன் என்று யாரும் சொல்லவில்லை. இப்படியெல்லாம் இருப்பதனாலே மோட்சத்துக்கும் தாழ்ச்சி உண்டு என்று இங்கே சொல்லி, இப்ப என்னதான் உமக்கு திருவுள்ளம் என்று கேட்டால், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை இங்கேயே அனுபவிக்க வேண்டும், விடாமல் அனுபவிக்க வேண்டும், அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும், அதுவே நமக்கு உத்தேசியம் என்பதை காட்டுகிறார். சரி, அதை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் என்றால், மற்ற உபாயங்களில் எல்லாம் நாம் ஈடுபட முடியாது, எம்பெருமானே உபாயம் என்று இருப்பவர்கள். ஆனாலும் இவ்வளவு காலம் எம்பெருமான் நம்மை தவிக்க விடுவதனாலே நாம் எம்பெருமானை நோக்கி மடல் எடுக்கப் போகிறோம் என்று பரகால நாயகியாக அறிவிக்கிறார். சரி, மடல் எடுப்பது என்றால் சாமானியமான காரியம் இல்லையே, அதெல்லாம் ஆண்கள் தானே பெண்கள் விஷயத்தில் எடுப்பார்கள். பரகால நாயகியாக இருக்கக்கூடிய நீர் எப்படி எம்பெருமான் மீது மடல் எடுக்க முடியும் என்று கேட்டால், நீங்கள் சொல்றதெல்லாம் தென்மொழியிலே இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். இந்த தெற்கு பக்கத்திலே, வடக்கு தேசங்களிலே பெண்கள் கூட தங்களுக்கு வேண்டியவர்கள் விஷயத்திலே மடல் எடுத்து இருக்கிறார்கள் என்று அதை சொல்லி, அதனாலே நாம் வடநெறியே வேண்டினோம், நாம் இந்த வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வழக்கத்தையே விரும்புகிறோம், ஏன்னா அதுதான் எனக்கு சௌகரியமா இருக்கு. இதுவே நமக்கு ஒரு பிடிச்சது இருந்ததுன்னா அந்த பிரமாணத்தை எடுத்துக்கிறது. சாஸ்திரத்தில் 2-3 விதமா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறது. அதுதான் நாம் பண்ணிட்டு இருக்கோம் பல சமயங்கள்ல. அதுக்கெல்லாம் யாரும் முன்னோடினா திருமங்கை ஆழ்வார் தான். இங்க சொல்லுகிறார், எனக்கு தென்மொழி வேண்டாம், வடமொழி தான் வேண்டும், தென் பக்கத்திலே இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வழக்கம் எனக்கு வேண்டாம், வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் தான் வேண்டும் என்று சொல்லி அவர் நாம் மடல் எடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் புத்தூர் சுவாமி கடைசியில அந்த விளக்கம் காட்டினார். என்னதான் ஆழ்வார் அப்படி சொன்னாலும் கடைசியில அவர் மடல் எடுக்கவில்லை. மடல் எடுக்க போகிறேன்னு சொல்லித்தானே இருந்தார். அதில் அவர் கடைசியில தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தை தான் அவரும் பின்பற்றினார். சொன்னது வேணா வடக்கு பக்கம்னு சொன்னதாக இருந்தாலும் பின்பற்றியது தெற்கு பக்கத்தில் இருக்கிற வழக்கத்தை தான் என்று காட்டினார். தான் மடல் எடுக்கப் போவதை பரகால நாயகி அறிவித்து விட்டாள். சரி, மடல் எடுக்க போகிறேன்னு சொல்லுகிறாயே, யாரெல்லாம் எடுத்திருக்கா, இதை போல யாராவது பண்ணியிருக்கிறார்களா என்று கேட்டு கேள்வியை எழுப்ப, உடனே பரகால நாயகியானவள் முன்னாடி யாரெல்லாம் இதை போல மடல் எடுத்திருக்கிறார்கள், மடல் எடுக்கிறதுனா இங்க மடல் எடுக்கிறது மட்டும் இல்ல, தனக்கு வேணுங்கிறதை நிர்பந்தித்து நிறைவேற்றி கொண்டவர்கள் யாரெல்லாம் என்பதை விதத்திலே முதலிலே சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்தை எடுத்து காட்டினாள். எப்படி பெரிய அயோத்தியா தேசத்தை விட்டு பெருமாள் தான் காட்டுக்கு போவதே நல்லது என்று விரும்பி காட்டுக்கு போக, அந்த காடானது மிகவும் கஷ்டமான இடம் என்று சொல்லி பிராட்டியை இங்கேயே நிறுத்தி வைக்க பார்க்க, அப்பொழுது பிராட்டி இல்லை இல்லை, இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாம் கண்டிப்பாக உன் கூடத்தான் வருவோம், அந்த காடு நீர் விரும்பின இடம் என்றால் அதே இடம்தான் நமக்கும் விருப்பமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி நிர்பந்தித்து இந்த கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காட்டுக்கு தான் ஆசைப்பட்டு போனாள், தன்னுடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டாள் என்று சீதா பிராட்டியுடைய சரித்திரத்தை நாம் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து அடுத்த சரித்திரம், அதை இப்பொழுது அனுபவிக்க பார்க்கலாம். ஒரு 5-6 சரித்திரம் இப்படி காட்டியிருக்கார். யாரெல்லாம் இதை போல நிர்பந்தித்து எந்தெந்த பெண்கள் தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பெண்கள் என்றால் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் இங்க ஜீவாத்மாவை தான் இங்க வச்சுக்கணும். ஒரு ஜீவாத்மாவானவன் பாரதந்திரியத்தோட எம்பெருமானையே எம்பெருமானுடைய கையே எதிர்பார்த்து அவனையே உபாயமாக கொண்டு அவன் வரும் வரை காத்திருக்க வேணும். அப்படி இல்லாமல் உபேயத்திலே மிகவும் ஈடுபாடு ஏற்படும் பொழுது தன்னை அறியாமல் அந்த ஒரு அளவு அதிகமான அந்த ஆசையினாலே எம்பெருமானை அடைவதற்கு இவன் வழி அல்லாத வழியை கூட இந்த ஜீவாத்மா சில சமயம் தேர்ந்தெடுக்கிறான். அதே போலத்தான் இந்த பரகால நாயகியானவள் வழியல்லாத வழியாலேயும் எம்பெருமானை அடையலாம் என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். அதிலே 2வது சரித்திரம், பின்னும் கருநடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குல் வேகவதி என்றுரைக்கும்
கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் கொண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துரப்பி வாழமுருள் கண்ணவில் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திடலே. இது அடுத்த சரித்திரம். வேகவதி என்கிற பெண்ணினுடைய சரித்திரம். இந்த வேகவதி என்பவள் மகாபாரதத்திலே வரக்கூடியவள் என்று காட்டப்படுது. அழகியமனார் பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தில் அவர் எடுத்து காட்டியிருக்கார். அதாவது நாயனாருடைய வியாக்கியானத்தில் வேகவதி என்று சொல்லுகிற ஸ்ரீ ராமாயணமாக பிராட்டி விருத்தாந்தம் சொன்னார் போலே மகாபாரதமாக தன்னை சொல்லும்படி இருந்தவள் என்று எடுத்து காட்டியிருக்கார். அதை வைத்து புத்தூர் சுவாமியும் காட்டியிருக்கார். இப்ப இவள் வேகவதி என்று ஒரு பெண். இவள் ஒரு கந்தர்வ கன்னி. இவளை இன்னொரு கந்தர்வன் ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு இவளை அழைத்து கொண்டும் போய்விடுகிறான். ஆனா இவள் அப்படி போனது இவளுடைய தமையன் அண்ணனுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே அவன் என்ன பண்ணுகிறான்னா அவளை மீண்டும் கொண்டு போய் பறித்து கொண்டு வந்து விடுகிறான். அப்பொழுது அவள் தன்னுடைய தமையனிடத்திலே மீண்டும் வாதம் பண்ணி அவனை வாதத்திலே ஜெயித்து அங்கேயே திரும்பி தன்னுடைய காதலனிடத்திலேயே போய் சேர்ந்து விடுகிறாள் என்பதுதான் இங்கே சரித்திரம் காட்டப்படுறது. அதுக்கான விளக்கத்தை அனுபவிக்கலாம். பின்னும் அது தவிரவும் முதல்ல பதவுரை. பின்னும்னா அது தவிரவும், அதாவது ஏற்கனவே நாம் பார்த்த சீதா பிராட்டியோட சரித்திரத்துக்கு மேலே இன்னும் சில சரித்திரங்கள். கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண் மருங்குல் கருத்து நீண்ட கண்களையும், கருநெடுங்கண் கருத்து நீண்ட கண்கள், செவ்வாய் சிவந்த வாயையும், பிணை நோக்கினா மான் போன்ற கண்ணை உடையவள். அதுக்கு மேல மின்னணைய நுண் மருங்குல் மின் போல நுண்ணிய இடையை உடையவள். இப்படிப்பட்டவளான வேகவதி என்று உரைக்கும், வேகவதி என்று சொல்லப்படுபவளான கன்னி ஒரு பெண் பிள்ளை. கன்னி என்றால் இங்கே ஒரு பெண் பிள்ளை. தன் இன்னுயிர் காதலனை காணாது, தனது இனிய உயிர் போன்ற கணவனை தான் காண ஒட்டாமல், தன்னுடைய உயிர் போன்ற கணவன் அந்த கணவனை பார்க்க முடியாதபடிக்கு, காண ஒட்டாமல் பார்க்க முடியாதபடிக்கு தன்னுடைய முன் தோன்றல் கொண்டு ஏக, தனது தமையன் தடுத்து தன்னை கொண்டு போக, அவளுடைய காதலிடத்திலிருந்து கணவனிடத்திலிருந்து பிரித்து இவளை கொண்டு வந்து விடுகிறான் அந்த தமையன். அங்கு அந்த அவஸ்தையிலே அந்த நிலையிலே அன்னவனை அந்த தமையனை நோக்காது லட்சியம் பண்ணாமல் இவள் அந்த தமையனை பார்க்கவே இல்லை, வேண்டாம் என்று இருக்கிறாள். அழித்து உரப்பி இழிவான சொற்களை சொல்லி அவனை இகழ்ந்து, அழித்து உரப்பின்னா ரொம்ப தாழ்ந்த சொற்களை சொல்லி அவனை இகழ்வது. அப்படி இகழ்ந்து தான் சென்று தான் பலாத்காரமாக புறப்பட்டு போய், பலாத்காரம்னா தன்னுடைய அண்ணன் சொல்வதையும் மீறி சென்று அப்படி புறப்பட்டு போய் வாழமருள் பெரிய போர்க்களத்திலே, அங்கே அவன் என்ன பண்றான், அவளுடைய கணவன் பெரிய யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். போர்க்களத்திலே கல்நவில் தோள் காளையை, மலை போல் திண்ணிய தோளை உடையவனும் காளை போல் செருக்குற்று இருப்பவனுமான தனது காதலனை, அவளுடைய காதலன் எப்படி இருக்கான், மலை போன்ற திண்ணிய தோள் நல்ல உறுதியான தோளை உடையவனாக இருக்கிறான். காளை போலே செருக்குற்றிருப்பவன், காளைங்கிறதுனால இளம் வயதை உடையவன் தெரிகிறது. செருக்குற்றிருப்பவன் நல்ல பலம் உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தனது காதலனை கைப்பிடித்து பாணி கிரகணம் பண்ணிக்கொண்டு, பாணி கிரகணம் கைப்பிடிப்பது, அவளை பிடித்து கொண்டு மீண்டும் போய் அங்கிருந்து இருப்பிடம் போய் சேர்ந்து, அங்கிருந்து தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்து பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே, பொன்னவிலும் ஆகம் அக்காதலனுடைய பொன் போன்ற மார்பிலே புணர்ந்திழலே, அணைய பெற்றாள் இல்லையோ, அவள் போய் சேர்ந்தாளே, இப்படித்தானே அவள் தன்னுடைய கணவனை தன்னுடைய காதலனை அணைத்துக் கொண்டாள் என்று இந்த சரித்திரம். இதை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக விளக்கிறார். பின்னும் பிராட்டியை பேசின வாயாலே பின்னையும் பேசலால் ஒருத்தி, இவள் ஒருத்தி மானாய்ங்கிற மாதிரி தான் இங்க ரொம்ப. இந்த வேகவதி என்பவள் எப்படிப்பட்டவள்னா பிராட்டியை போன்ற பெருமை உடையவள். அவ்வளவு அழகு, அவ்வளவு இளமை, அவ்வளவு நல்ல பண்புகளை உடையவள். தன்னுடைய பிடித்த குறிக்கோளிலே
விடாமுயற்சியை உடையவள், எல்லாமே வச்சுக்கலாம். இந்த பிராட்டி கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் இவளிடத்துல இருக்கு என்று காட்டுகிறார். பிராட்டியை பேசின வாயாலே பின்னையும் பேசலால் ஒருத்தி, பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குல் வேகவதி என்றுரைக்கும் கண்ணி. இவள் எப்படி இருக்கிறாள் என்றால், சித்தூர் சுவாமி ரொம்ப அழகா எடுத்து விளக்கியிருக்கார். அழகியமான பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை வைத்து காட்டுகிறார். அசிதேக்ஷனா துல்லியசீல வயோவிருத்தாம் என்று அந்த ஸ்லோகத்திலே சொல்லும்படிக்கு அசிதேக்ஷனா கருங்கண்ணியாக இருக்கிறாள். அதான் இங்கே கருநெடுங்கண்ணு காட்டிட்டார். மையாறு கருங்கண்ணி அந்த பாசுரத்தை சொல்லும்படிக்கு விராட்டி எப்படி இருக்கிறாளோ அப்படி அழகாக இருக்கிறாள். அதே போல செவ்வாய், சிவந்த வாயை உடையவள், அல்ல அவளுடைய வாயை பார்த்தாலே எல்லாருக்கும் ஈர்க்கும், அப்படிப்பட்ட வாயை உடையவள். அதே போல பிணை நோக்கின், மான் போன்ற மருண்ட கண்களை உடையவள். அவளுடைய கண்கள் அவ்வளவு இளையவளாக இருப்பதனாலே, இளமையை உடையவளாக இருப்பதனாலே மான் போன்ற மருண்டு இருக்கக்கூடிய கண்கள், அழகான கண்களை உடையவளாக இருக்கிறாள். மின்னணைய நுண்மருங்குள், மின்னலை போன்ற, மின்னல் எப்படி மெல்லிசா இருக்குமோ அதே போன்ற நல்ல இடையை உடையவள். இவள் பேர் என்ன? வேகவதி. வேகவதி என்று உரைக்கும் கன்னி என்று காட்டுகிறார். அப்படி வேகவதி என்பவள், இந்த வேகவதின்னு அவளுக்கு பெயர். அப்படி வேகவதி என்று உரைக்கும் கன்னி. கன்னின்னா அனுபவித்தவள் அல்லள். கன்னிங்கிறதுனால இவளுக்கு இன்னும் அந்த காம அனுபவம் எல்லாம் இன்னும் கிடைக்கவில்லை. மனதாலே தான் ஆசைப்பட்டு பாரித்துக் கொண்டிருக்கிறாளே தவிர இன்னும் நேராக அனுபவிக்கவில்லை. அனுபவித்தவள் அல்லள். பிராட்டியை போலே சமாத்வாதச தத்ராகம் ராகவசிய நிவேசனே புஞ்சானாம் அனுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி என்றார் போலே அனுபவித்தல் அல்லல். அனுபவித்தல் அல்லல்னா இவள் எப்படி அனுபவிக்கவில்லை? இந்த பிராட்டி எப்படி 12 ஆண்டுகள் கல்யாணத்துக்கு பிறகு, திருக்கல்யாணத்துக்கு பிறகு திருவயோத்தியாவிலே இருந்து கொண்டு நன்றாக பெருமாளுடைய அனுபவித்தாள். விதவிதமாக அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போலே, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலே நன்றாக காமத்தை அனுபவித்தாள் பிராட்டி, சீதா பிராட்டி பெருமாளோட. அப்படி சமாத்வாதச தத்ராகம் ராகவசிய நிவேசனே, அந்த பெருமாளுடைய அந்த மாளிகையிலே, அரண்மனையிலே இருந்து கொண்டு நன்றாக அனுபவித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 12 ஆண்டுகள் பெருமாள் திருமாளிகளே 12 ஆண்டு அப்ராக்கிருத போகங்களை அனுபவித்துக் கொண்டு எல்லா காமங்களும் ஈடேற பெற்றவளாய் இருந்தேன். இது பிராட்டியே சொன்ன வார்த்தை. அப்படி சொல்லும் அதிலே சொல்லும்படிக்கு அனுபவித்தவள் அல்லல். இன்னும் இவளுக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அவளை முன் தோன்றல் தமையன் ஒட்டேன் என்று இவளை கொண்டு போக. தமையன் ஒட்டேன், எனக்கு இது ஒத்து வரல, நீ ஆசைப்படுகிறாய், ஆனால் நான் உன்னை இதிலே சேர்ந்து இருக்க விடமாட்டேன் என்று இவளை அழைத்து கொண்டு போக. அங்கே ருக்மி இருந்தா, அதே போலத்தான் ருக்மிணி பிராட்டிக்கு ஏற்பட்ட அதே சரித்திரம், அதே சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ஆழ்வார் ஒரு நமக்கு தெரியாத சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு காண்பிக்கிறார். ஏன்னா விதவிதமான சரித்திரங்கள் எடுத்துக்காட்டி இல்ல யார் யாரோ பண்ணியிருக்கா, இவ பண்றதுக்கு என்ன? அதாவது இங்கே ருக்மிணி பிராட்டியை பண்ணியிருந்தா ஏற்கனவே சீதா பிராட்டியா சொல்லியாச்சு, அதே சரித்திரம் தானே. சீதா பிராட்டியாரு ருக்மிணி பிராட்டியாரு அதே ஸ்ரீ மகாலட்சுமி தான். அவள் சொன்னதே அவள் பண்ணதே திருப்பி திருப்பி காமிச்சுட்டுதா. அப்ப நமக்கு அது ஒரு இதுன்னு பெரிய ஆச்சரியம். சீதா பிராட்டி ருக்மிணி பிராட்டி பெருமாள் ஆசைப்படுறது ஒரு விஷயமா, அவள் நிர்பந்தித்து பெருமாளை பெற்றாங்கிறது ஒரு விஷயமான்னு நம்ம கேட்டுடுவோம். அதுக்காக இப்படி திருமங்கை ஆழ்வார் எடுத்து காட்டியிருக்கார். இதை போல நமக்கு இதுவரையும் கேள்வியே படாத ஒரு பெண் கூட இதை போல பண்ணியிருக்கிறாள். பரகால நாயகி கிட்ட எம்பெருமானுக்கு பரகால நாயகி எம்பெருமானை எவ்வளவு விரும்புகிறாள், அவள் பண்ணுவதிலே என்ன ஆச்சரியம்ங்கிறத நமக்கு காட்டணும் இல்லையா? அதுக்காக காட்டியிருக்கான்னு தோன்றது. ஒட்டேன் என்று இவளை கொண்டு போக அழித்துறப்பி. அப்ப அவள் என்ன பண்ணுகிறாள்னா அழித்து உறப்பி, அவனை நன்றாக நிந்தித்து, அவனை இகழ்ந்து, இப்படியெல்லாம் பண்ணலாமா, எனக்கு யாரிடத்துல ஆசையோ அவனிடத்துல நான் போக விட வேண்டியதானே என்று அவள் சொல்லுகிறாள். அழித்துறப்பி ஸ்வயம்பரமும் நாமேயோ என்றாள். என்ன சொல்றாள்னா, ஸ்வயம்பரமும் நாயம், உனக்கு என்னையே கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையா? நீ என்னுடைய அண்ணன் தானே. ஸ்வயம்பரம் நாமேயா, நமக்கு தானே இங்க ஸ்வயம்பரம் நடக்கிறது. நான் அவனை ஆசைப்பட்டு அவன் பின்னாடி போகிறேன், நீ என்னை அனுபவிக்க பார்க்கிறாயா என்றெல்லாம் அப்படி நிந்திக்கிறாள். ஸ்வயம்பரமும் நாமேயோ என்றாள். கண்ணவில் தோள் காளை. கண்ணவில் தோள் பந்து வர்க்கத்தை அடங்க விட்டு பற்றலான தோள்.
அவனுடைய தோல் எப்படிப்பட்டதுன்னா, எப்படி பெருமாளுடைய தோல் மிகவும் கொண்டாடப்படுகிறதோ, உலகத்துக்கே நிழல் கொடுக்கக்கூடிய பாகுச்சாயாம் அவஷ்டபியம்னு இந்த உலகத்துக்கே நிழல் கொடுக்கக்கூடிய தோளாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பெருமாள் தோல். அதே போல இருக்கக்கூடிய தோல் பந்து வர்க்கத்தை அடங்க விட்டு, அதாவது இந்த பெண் தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் விட்டு மொத்தமாக விட்டு அங்கே போய் பற்றலாம் என்று இருக்கக்கூடிய தோல். அந்த பந்து வர்க்கத்தை எல்லாம் பார்க்கிறாள், இவனுடைய தோலை பார்க்கிறாள், எனக்கு இதுதான் வேணும், பந்து வர்க்கம்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தோல். அந்த தோலை உடையவன். காளை தோல் மிடுக்கும் வேண்டாதே, பருவமே அமைந்திருக்கை. அவன் தோல் மிடுக்கு கூட வேண்டாம், அவ்வளவு பெரிய வீரனா பெரிய பலசாலியா கூட இருக்க வேண்டாம், அவனுடைய பருவத்தை பாரு, இளமையானவனாக காளையாக இருக்கிறான், அப்படியே அவனை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட அவனை கைப்பிடித்து யுத்தத்திலே எல்லாரும் காண பிடித்து, அங்கே பெரிய யுத்தமே நடக்கிறது. இவளை அபகரித்து வந்தவன் அந்த அண்ணனானவன் அவனோட யுத்தம் பண்றான் போல இருக்கு. அப்போ எல்லாரும் பார்க்கும்படிக்கு போய் இங்கே கைப்பிடித்து பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திடலே, ரத்தத்தின் மேலே விழுந்து தழுவினாள். அந்த அந்த வீரனானவன், அந்த வேகவதியினுடைய பர்த்தா கணவன், அவன் விஷயத்திலே இவள் போய் நன்றாக அவனை இவள் ஆசைப்பட்டு தழுவினாள். அவனுடைய உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு யுத்தத்திலே. அதுக்குதான் இங்க உதாரணம் காட்டுறார். பிராட்டி கரவதத்தின் அன்று தழுவினார் போலே. எப்படி சீதா பிராட்டி கரதூஷணாதிகளை எம்பெருமான் வதம் பண்ணின பிறகு அவனுடைய திருமேனி எல்லாம் புண்ணாகி இருந்தது, நிறைய அவர்கள் அடித்த அம்பெல்லாம் எம்பெருமான் திருமேனி மேலே பட்டு புண்ணாகி இருந்தது. அப்பொழுது பிராட்டி போய் அவனை அணைத்து கொண்டாள். பர்த்தாராம் பரிஷஸ்வஜே என்று சொல்லும்படிக்கு தன்னுடைய பர்த்தாவை அணைத்து கொண்டு அவனுக்கு வேது கொடுத்தாள்னு சொல்லுவார்கள். அவனுக்கு ஒத்தடம் கொடுத்தாள். அவனுடைய திருமேனியினாலே அந்த பெருமாளுடைய திருமேனியை அணைத்து அவனுக்கு ஒத்தடம் கொடுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை தீர்த்தாள், அவனுடைய புண்ணை எல்லாம் ஆற்றினாள் என்று அங்கே பிராட்டி பண்ணினதை போலே இங்கே இந்த வேகவதி என்பவள் பண்ணினாள். இப்படி வேகவதியானவள் தன்னுடைய விருப்பத்துக்கு ஆளான அந்த ஆணை எப்படி தன்னுடைய தமையனையும் மீறி நிர்பந்தித்து அடைந்தாள், அதே போலே நானும் பண்ண போகிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். இது இரண்டாவது சரித்திரம். அடுத்தது மூன்றாவது சரித்திரம். அடுத்த சரித்திரம் இது. இந்த மூன்றாவது சரித்திரம் அர்ஜுனனை நாக கன்னிகையானவள் எப்படி மனம் புரிகிறாள், எப்படி அவன் அந்த நாக கன்னிகையானவள் அர்ஜுனனோட கலக்கிறாள் என்பதை காட்டக்கூடிய அழகான சரித்திரம். பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீழ்வேல் உருக்கள் குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை பாவை தன் மன்னிய நாணச்சம் மடமென்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவன் தன் பொன்வரை ஆகம் தழியி கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்தினது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவது இல்லையே. இதுவும் மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய சரித்திரம். இது மகாபாரதத்திலே அர்ஜுனனுடைய சரித்திரமாக காட்டப்படுகிறது. அர்ஜுனனானவன் ஒரு யாத்திரை போகிறான். ஒரு வருட காலம் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு போயிட்டு வருகிறான். அப்படி போகும் பொழுது அவன் கங்கையிலே போய் குளிக்கிறான். அப்படி கங்கையிலே அவன் தீர்த்தம் ஆடும் பொழுது அந்த கங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நாக கன்னிகை அவள் என்ன பண்ணுகிறாள்னா, அந்த அர்ஜுனன் மீது மிகவும் காதல் கொள்கிறாள். அவனுடைய அழகை பார்த்தும் அவனுடைய இந்த உடம்பை பார்த்தும் அவனிடத்தில் மிகவும் ஆசை கொள்கிறாள். அவனை அனுபவிக்க வேணும் என்று பாரித்து கொண்டு போய் அந்த அர்ஜுனனையும் தன்னுடைய இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறாள். இந்த பாத்தாள லோகத்திலே இந்த நாகலோகம்னு இருக்கு, அந்த நாகலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனோட கூடியிருந்து நன்றாக அனுபவிக்கிறாள். அந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறாள். பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும். முதல்ல பதவுரை பார்க்கலாம். அடுத்த சரித்திரம் பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும். பூங்கங்கை புனல் முன்னம் பறக்கும் நல் நாடன். அழகிய பூன்னா இந்த இடத்துல அழகியன்னு அர்த்தம். கங்கைனா கங்கா நதி, அழகிய கங்கா நதியின்
நதியின் தீர்த்தம், புனல், புனல்னா தீர்த்தம், முன்னம் முன்னே, பறக்கும் பெருக பெற்ற, நல் நாடன் சிறந்த நாட்டுக்கு தலைவனும், மின்னாடும் ஒளியை உடையதும், கொல் நவிலும் நீள்வேல் கொலை தொழிலை கற்றதும் நீண்டதுமான வேலாயுதத்தை கையிலே உடையவனும். அர்ஜுனன் அவன் வீரன் என்பதனாலே வேலாயுதத்தை கையிலே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன் எப்படி இருக்கு? கொலை தொழிலை கற்றதும், கொல் நவிலும்னா கொல்லக்கூடியது, வேல்னாலே கொல்வதற்கு தானே வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் நீண்டதாக இருக்கு, நீள் வேல்கிறார், நல்ல நீண்டு இருக்கக்கூடிய வேல், அந்த வேலாயுதத்தை கையிலே உடையவனும். குருக்கள் குலம் மதலை, குரு வம்சத்திலே பிறந்தவன், அந்த குரு என்கிற அந்த ராஜாவுடைய வம்சத்திலே தோன்றினவன். முதலைன்னா அதில் இருக்கக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். அதிலே தோன்றினவனும், தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி ஒப்பற்ற வெற்றி பொருந்தினவனுமான. தன்னிகர் ஒன்றில்லாத வென்றின்னா அதுக்கு அவனுடைய வெற்றிக்கு யாருமே சமமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை உடையவன், அப்படிப்பட்ட உயர்ந்த வெற்றியை உடையவனாக இருக்கிறான். வென்றி தனஞ்சயன், தனஞ்சயன்னா அர்ஜுனன். தனஞ்சயனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா தர்மம், அர்த்தம் முதலிய விஷயங்கள், அர்த்தம், காமம் போன்றவர்களை ஜெயித்தவர், பொருள், இன்பம் இவற்றையெல்லாம் ஜெயித்தவன், அது தனஞ்சயன் சொல்லப்படுவது. இப்படி தனஞ்சயனை அர்ஜுனனை பன்னாகராயன் மடப்பாவை, பன்னாகராயன் மடப்பாவைன்னா, பன்னாகராயன்னா இவள் பன்னாகராயன்னா பாம்பு அரசன் நாகராஜன், அவளுடைய மடப்பாவை, சர்ப்பராஜனுடைய பெண், மடமை பொருந்திய பெண், உலுப்பி என்பவள். அவளுக்கு பேரு உலுப்பின்னு சொல்லப்படுறது. உலுப்பியா ஞாபகம் இல்லை, இருக்கும். ஆமா, அந்த இடத்துல கௌரவியன் என்னும் சர்ப்பராஜனுடைய மடமை பொருந்திய பெண். கௌரவியன், கௌரவியன்னே அவனுடைய பேர். கௌரவியான்னு நல்ல கௌரவம் பொருந்தியவன் அவனுடைய பேரு. அப்படிப்பட்ட சர்ப்பராஜன், இந்த பாம்புகளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன், அவனுடைய மடமை பொருந்திய பெண், அவனுக்குன்னு இருக்கக்கூடிய பெண், நல்ல மடப்பத்தை உடையவள். மடப்பம்னா ஒரு நல்ல அடக்கத்தை உடையவள். இங்க புத்தூர் சாமி ரொம்ப அழகா அதை எடுத்து காட்டியிருக்காரு. அச்சம் நாடம், அச்சம் மடம் நாணம் பயிருக்குங்கிற குணங்கள்லாம் எடுத்து காட்டியிருக்காரு. இது பார்க்கலாம், வியாக்கியானம் வரும்போது பார்க்கலாம். சர்ப்பராஜனுடைய மடமை பொருந்திய பெண்ணான உலுப்பி என்பவள், அவள் பாவை தன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல. பெண்மைக்கு பொருந்தின நாணம், மடம், அச்சம் முதலிய குணங்கள். பெண்மை என்றாலே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். அந்த குணங்கள் பொருந்திய, அப்படிப்பட்ட அந்த பொருந்திய குணங்கள் எல்லாம் அகல, அதெல்லாம் விட்டு போகும்படிக்கு. இப்ப மன்னியங்கிறத பொருந்திய, இதெல்லாம் குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டியது, அந்த குணங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட முதலிய குணங்கள் நீங்க பெற்று தன்னுடைய கொங்கை முகம் நெறிய, தனது கொங்கையின் முகம் நெரிக்க பெற்று, இந்த அர்ஜுனனை அணைக்காததினாலே அவளுடைய கொங்கைகள் அவளை மிகவும் துன்புறுத்துகின்றன. அப்படி நெரிக்க பெற்று தான் வெட்கத்தை விட்டு தானாகவே, தானா இந்த இடத்துல தானாகவேன்னு அர்த்தம், அவளே போய் முயற்சி பண்ணி வெட்கத்தை விட்டு, தன்னுடைய வெட்கத்தை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாணத்தை விட்டு தானாகவே, ஏன்னா பொதுவாக ஆண் தான் பெண்ணை அணுக பார்ப்பான், இங்கே இவள் போய் அவனை அணுகுகிறாள். அப்படி அந்த தானாகவே அவன் தன் அர்ஜுனனுடைய, அந்த அர்ஜுனனுடைய பொன்வரை ஆகம் அழகிய மலை போன்ற மார்பை, அவனுடைய மார்பு எப்படி இருக்கு? ஒரு பெரிய மலையை போன்ற மார்பு, அவ்வளவு வீரம் பொருந்தியவனாக பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். அந்த மார்பை தழியை கொண்டு போய் அதை ஆலிங்கனம் செய்து கொண்டு சென்று அவனை இவளே போய் அணைத்துக் கொள்கிறாள். இந்த நாக கன்னிகையே போய் அர்ஜுனனை அணைத்துக் கொள்கிறாள். அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டு சென்று தன்னுடைய நன்னகரம் போய் புக்கு, அழகான ஸ்தானத்திலே, அந்த நாகலோகத்திலே போய் சேர்ந்து. நாகலோகமும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லு. அதாவது கீழ் லோகங்கள்னாலே அது ரொம்ப கஷ்டமான இடம்ங்கிறது அவசியம் இல்லை, கீழேயும் கூட ரொம்ப அழகான இடங்கள்லாம் ஸ்தானங்கள்லாம் இருக்கு. அப்படி அந்த நாகலோகத்திலே போய் சேர்ந்து நயந்து கொண்டாடி இனிது வாழ்ந்ததும் ஆனந்தமாக வாழ்ந்தாள் என்பதையும்
முன்னுரையில் கேட்டறிவது இல்லையே. மகாபாரதத்தில் நீங்கள் கேட்டறிந்தது இல்லையோ? மகாபாரதத்துல இந்த கதையை நீங்கள் கேட்டதில்லையா? ஒரு அழகான கதை இருக்கு, எனக்குன்னே சௌகரியமா இருக்கே. அவள் எப்படி, அந்த நாககன்னிகை எப்படி அர்ஜுனனை தானே அடைய பார்த்தாளோ அதே போல நானும் எம்பெருமானை அடைய பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாள். இது இந்த பகுதி. இது 2வது சரித்திரம், அதுக்கான வியாக்கியானம். பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன். நன்றாக அந்த கங்கையினுடைய ஜலம் பெருகக்கூடிய நாட்டை உடையவன். அப்படி அந்த நாட்டை உடையவனான அர்ஜுனன் அவன் என்ன பண்ணுகிறான்? கையிலே வேலை வைத்திருக்கிறான். மின்னாடும் ஒளியை உடைத்தாய், பிரதிபக்ஷங்கள் கண்டபோதே வயிறு அழுகும் வேல். அவனுடைய வேல் எப்படி இருக்குன்னா ஒளி படைத்ததாக இருக்கிறது. பிரதிபக்ஷங்கள் எதிரிகள் கண்டபோதே வயிறு அழுகும். அந்த வேலை பார்த்தா அவர்கள் வயிறு அப்படியே கலங்கி அழுகி போயிடுவார்கள். அப்படிப்பட்ட பிரதிபக்ஷங்கள் கண்டபோதே வயிறு அழுகும் நீள்வேல், அப்படிப்பட்ட நீண்ட வேல். தன்னிகர், அதாவது அந்த புத்தூர் சுவாமி எடுத்து காட்டியிருக்க, அங்கே ஜலம் எப்படி இருக்குமா, இமயமலையிலிருந்து ஜலம் பெருகித்துனா முதல்ல வரக்கூடியது இவர்களுடைய இந்த இந்திரபிரஸ்தம் அதெல்லாம் தானே இருக்கு. முதல்ல அங்கதான் ஜலம் வந்து சேருமா. அதனால்தான் இந்த பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடங்கிறார். முதல்ல வந்து இங்கதான் ஜலம் வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த நாடு, அந்த நாட்டை உடையவனாக இந்த அர்ஜுனன் இருக்கிறான். அவன் கையிலே இந்த நீள் வேல் இருக்கிறது. அதை பார்த்தாலே எதிரிகளுடைய வயிறானது கலங்குகிறது. தன்னிகர், வீரத்துக்கு எம்பெருமானும் எதிரன்று. அவனுக்கு தன்னிகர்னா எவ்வளவு வீரம் அவனுக்கு. எம்பெருமானே கூட அவனுக்கு நேர இல்லையாம், அவ்வளவு வீரமுடையவன். பெருமான் நேரம் இல்லை, இங்க ஒரு உயர்த்திக்காக சொல்லுகிறது. எம்பெருமானை யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னும் கேட்க போனா அர்ஜுனன் ஜெயித்ததே எம்பெருமானால தான். இருந்தாலும் இந்த இடத்துல அவனுடைய வீரம் எவ்வளவு பெருசுன்னா தன்னிகர்ங்கிறார். தன்னிகர்னா எம்பெருமானும் கூட எதிரன்று. தனஞ்சயன்னா இந்திரியங்களை அடக்கினவன். அர்த்தம் காமம் இவற்றிலே ஆசையை துறந்தவன்கிறதான் தனஞ்சயன் சொல்லப்படுறது. இங்கே அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறான்? ஊர்வசியை, தாய் என்ன வல்லவன். ஊர்வசியை போய் யாராவது தாய்ன்னு சொல்லுவான். அதுவும் அதாவது இவன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. இப்பொழுது எப்படி இந்த நாகக்கன்னிகை வந்து இவனை ஆசைப்படுகிறாளோ அதே போல ஊர்வசி அர்ஜுனனை பார்த்து ஆசைப்படுகிறாள். ஊர்வசி தேவகன்னிகை, அர்ஜுனனும் மனிதன், இந்த உலகத்திலே இருப்பவன். அவள் இங்கே வந்து அவனை ஆசைப்பட, அப்பொழுது அவன் சொல்லிவிடுகிறான், இல்லை இல்லை தாயே, நீ என்னை இப்படி ஆசைப்படக்கூடாது. தன் மேல் விழுந்து ஆசைப்பட்டவளை தாயின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இந்திரிய ஜெயம் இருக்கு. அப்படிப்பட்டவன். ஏன்னா அங்கே அர்ஜுனனுக்கு ஒரு விதத்திலே இவள் தாய் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள். அப்படி இருப்பதனாலே அவளை பார்த்து இவன் தாய் என்று சொன்னான். அப்படிப்பட்ட இந்திரிய ஜெயத்தை உடையவன். மடப்பாவை, நாகராஜாவின் பெண் பிள்ளை. மடப்பாவைன்னா இந்த நாகராஜாவுடைய பெண் பிள்ளை. இடத்துல மடமைங்கிறதுக்கு புத்தூர் சாமி அர்த்தம் காட்டியிருக்கார். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்கள். இந்த அச்சம்னா என்னது? முதல்ல நாணம் எடுத்து காட்டியிருக்கார். நாணம் என்றால் பெண்மைக்கு தகாத செயலில் மனம் ஒடுங்கி நிற்பது. பெண்மை நல்ல உயர்ந்த பெண்கள், குலஸ்திரீகளாக இருப்பவர்கள் எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அதற்கு மனம் நடுங்குவது. அதை நினைத்தால் கூட மனம் நடுங்குவது. மடம் என்பது என்னன்னா, அச்சம் என்பது மனம் ஒடுங்கி நிற்பது. முதல்ல நாணுங்கிறது அதுக்கு அடங்கி இருப்பது. அடுத்தது அச்சம் என்றால் அதை நினைத்து பயப்படுவது. அது போல ஒரு செயலை பண்ணணும்னாலே அதுக்காக பயப்படுவது. மடம் என்றால் எல்லாம் அறிந்தும் அறியாது போல இருத்தல். மடப்பம்னா எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட அடங்கி இருப்பது, எதுவும் தெரியாதே போல தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையை காட்டிக்கொள்ளாமல் இருப்பது. பயிர்ப்பு என்றால் இது இந்த கற்புங்கிறத தான் பயிர்ப்புன்னு சொல்லுவார்கள். பிற புருஷர்களின் ஆடை முதலான விஷயங்கள் தம் மேலே பட்டாலும் அருவருப்பு கொள்ளுதல். தன்னுடைய பர்த்தாவை தவிர வேறு ஒருத்தருடைய வஸ்திரம் கூட தன் மேல பட்டுடுத்துன்னா அதுக்கு அருவருப்பு கொள்வது. அதுதான் இந்த கற்புங்கிறது. அவ்வளவு பயிர்ப்பு, அவ்வளவு கற்பு நெறியோட இருப்பது. இப்படி இந்த குணங்கள் எல்லாம் உடையவள். அவள் அப்படிப்பட்டவள் தான். இருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் விடுகிறாள் என்று மேலே சொல்ல போகிறார். அவன் பாவை, அவன் மகள். அப்படிப்பட்ட அந்த நாகராஜாவுடைய மகள். பாவை என்கிறது ஸ்திரீத்துவத்துக்கு அவ்வரி இல்லாமை. இவளுடைய ஸ்திரீத்துவம், இவளுடைய பெண்மைக்கு ஒப்பாக வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவளாக இவள் இருக்கிறாள். அவ்வரி இல்லாமை. தன் கடல் வற்றினார் போலே சகஜமான குணங்கள்
குடநீர் வழிந்து போகை. தன்னுனா எப்படிப்பட்டவள் அவள்? எல்லா விதமான நல்ல குணங்களும் உடையவள். ஆனா அந்த குணங்கள் கூட இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்று காட்டுகிறார். அந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த குணங்கள் தன்னிடத்திலே இருந்து குடநீர் வழிந்து போகை. குடநீர் வழிந்து போகைன்னா குடத்துல இருக்கக்கூடிய ஜலம் வழிந்து போனா எப்படி இருக்கும்? அதே போல இவரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இப்பொழுது போய்விட்டன. அந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் விட்டு விட்டாள். அவள் என்ன பண்ணுகிறாள்? நல்நகரம், அந்த அர்ஜுனனுடைய நகரத்தை சொல்லுகிறாள், தன்னுடைய நகரத்தை சொல்லுகிறாள். இவருடைய நகரம் எப்படிப்பட்டது? அதாவது இந்த நாககன்னிகையினுடைய நகரம் அது நல் நகரம்ங்கிறார். உங்களுடைய நகரம் எப்படிப்பட்டது? பரகால நாயகி சொல்லுகிறார், நீங்கள்லாம் என்னை தடுக்கிறீர்கள் மடல் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனா இவளுடைய நகரத்திலே இவள் இப்படி ஆசைப்படும் போது யாரும் அங்கே தடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நல்ல நகரம் அது. உங்களை போலன்றியே மடல் எடுப்பாரை கொண்டாடும் ஊர். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, இந்த நாககன்னிகளுடைய ஊர் எப்படி இருக்குன்னா, இது போல யாராவது ஆசைப்படுகிறார்கள்னா நன்றாக ஆதரித்து கொண்டாடக்கூடிய ஊராக இருக்கிறது. நயந்து கொண்டாடி நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணி அவள் அந்த தன்னுடைய நகரத்திலே அவனை அழைத்து கொண்டு வந்து, அர்ஜுனனை அழைத்து கொண்டு வந்து கொண்டாடினா நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணி நல்லா கொண்டாடுறா அப்படின்னு அர்த்தம். நன்றாக அனுபவிக்கிறார்கள் அர்த்தம். நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணி முன்னுரை. அவள் அப்படி இருந்தது எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? முன்னுரைனா ரொம்ப பழங்காலத்திலே பேசப்படக்கூடிய இந்த மகாபாரதம். புண்ணியத்துக்காகிலும் மகாபாரதம் கேட்டறிவது இல்லையோ? நீங்க கதை தான் கேட்க மாட்டீர்கள், ஆனா மகாபாரதம் கேட்டா புண்ணியம்னு சொல்லுவார்களே, அதுக்காகவாது நீங்கள் கேட்டிருப்பீர்களே. அப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்குமே இந்த இந்த சரித்திரமானது எப்படி அர்ஜுனன் விஷயத்திலே இந்த நாககன்னிகையானவள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டாள் என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்களே என்று எடுத்து காட்டுகிறார். அப்படி இது மூணாவது சரித்திரம். அர்ஜுனன் விஷயத்திலே நாககன்னிகை என்ன பண்ணினான்ங்கிறது மூணாவது சரித்திரம். அடுத்தது நான்காவது சரித்திரம். இது பானாசுரனுடைய பெண் உஷை, அவள் எப்படி அனிருத்தனை அடைந்தாள் என்ற சரித்திரம். அதை எடுத்து காட்டுகிறார். சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரனோடு ஏறொக்கும் மன்னவன் வாணன் அவுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னொக்கும் கன்னியரை இல்லாத காட்சியால் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமான் ஈந்துழாய் மண்ணு மணிவரை தோள் மாயவன் பாவியேன் என்னை இது விளைத்த 2 மால்வரை தோள் மன்னவந்தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கன்னிதன் பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோர் மன்னிய பேரின்பம் எய்தினாள். இது 4வது சரித்திரம். இங்கே எப்படி இந்த உஷையானவள் அனிருதனை விரும்பி அடைந்தாள் என்பதை பரகால நாயகி எடுத்து காட்டுகிறாள். சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தனோடு ஏறொக்கும் பதவுரை அனுபவிக்கலாம். சூழ்கடலுள் பரந்த கடலில் உள்ள பொன்னகரம் செற்ற ஹிரண்யாசுரனுடைய நகரங்களை அழித்தவனான புரந்தனோடு ஏர் ஒக்கும் தேவேந்திரனோடு ஒத்த பெருமையை உடையனாயும். இதெல்லாம் பானாசுரனுடைய பெருமையை முதல்ல காட்டுறார். இந்த பானாசுரன் எப்படி இருக்கான்னா, இந்த பெரிய கடலாலே சூழப்பட்ட பொன் நகரம், அதாவது ஹிரண்யாசுரனுடைய நகரங்கள், அதை அழித்தவன் யாரு? தேவேந்திரன். தேவேந்திரனுக்கும் இரணியனுக்கும் நிறைய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு சமயம் தேவேந்திரன் அழித்திருக்க வேண்டும். அப்படி அந்த தேவேந்திரனோடு ஒத்த பெருமையை உடையவன். இந்த புரந்தரன்னா இந்திரன் தான் புரந்தரன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரனோடு ஒத்த பெருமையை உடையனாயும் மன்னவன் ராஜாதி ராஜனாயும் அவுணருக்கு வாழ்வேந்தன் அசுரர்களுக்கு ஒளி பெற்ற தலைவனுமாயிருந்த வாணன் தன்னுடைய பாவை. இந்த பானாசுரனுடைய மகளாய். இந்த பானாசுரன் எப்படியெல்லாம் இருந்திருக்கான்? ராஜாதி ராஜனாக இருந்திருக்கான். எப்படி மகாபலி பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் அதே போல பானாசுரனும் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிறான். ராஜாதி ராஜன்னாலே சக்கரவர்த்தின்னு அர்த்தம். மற்ற ராஜாக்களுக்கும் தலைவராக இருப்பது. அவுணருக்கு வாழ்வேந்தன் அசுரர்களுக்கு ஒளி பெற்ற தலைவனுமாய் இருந்த, அசுரர்களுக்கெல்லாம் நல்ல ஒளி பெற்ற தலைவனாக இருக்கிறான், நல்ல பெருமை பெற்ற தலைவனாக இருக்கிறான். அவன் யாரு? வாணன், பானாசுரன். 1000 கரங்களை உடையவன். அந்த பானாசுரன் என்பவன் மகாபலியுடைய பிள்ளை. இந்த வம்சமே அப்படியே வந்துட்டே இருக்கு. பிரகலாத ஆழ்வான், அவனுடைய பிள்ளை விரோச்சனன், அவனுடைய பிள்ளை மகாபலி, அவனுடைய பிள்ளை பானாசுரன், இன்னும் நிறைய பிள்ளைகள் இருந்திருப்பா.
பானாசுரன் நமக்கு தெரியுது, நமுச்சி நமக்கு தெரியுது மகாபலிக்கு. இதை தவிர கூட பல பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அவர்கள் நெடுங்காலம் இந்த உலகத்திலே இருந்து ஆட்சி பண்ணியிருக்கிறார்கள். அப்படி அதிலே இந்த பானாசுரன் ஒரு பிள்ளை. அவனுடைய மகளாய் மானன் தன்னுடைய பாவைன்னு அவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடியவள். உலகத்து தன்னோக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியாள். அவள் எப்படிப்பட்ட அழகை உடையவள்? எவ்வுலகத்திலும் தன்னோடொத்த மாதர்கள் இல்லை என்னும்படி அழகில் சிறந்தவளான உஷை என்பவள். அழகிலே சிறந்தவளாக இந்த உஷை என்பவள் இருக்கிறாள். உலகத்திலே எல்லா உலகத்திலேயும் எங்கே தேடினாலும் இந்த உஷைக்கு அழகான ஒப்பான அழகை உடையவள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அழகை உடைய உஷை என்பவள் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் தனது பிராண சகியான சித்திரலேகை என்பவளை கொண்டு இவள் கனவிலே ஒருவனை பார்க்கிறாள். அந்த ஒருவன் யாருன்னு அனிருத்தாழ்வான். அந்த அனிருத்தாழ்வானை இந்த சித்திரலேகா என்பவள் தான் இவனுடைய தோழி, உயிர் தோழி. அவள் வரைந்து காட்டி அதற்கு பிறகு அந்த அனிருத்தாழ்வானை எடுத்துக்கொண்டும் வருகிறாள். அப்படி சித்திரலேகை என்பவளை கொண்டு மண்ணு மணிவரை தோள் மாயவன் இனிய திருத்துழாய் மாலை அணிந்த ரத்ன பர்வதம் போன்ற திருத்தோள்களை உடைய ஆச்சரியபூதனும். இதெல்லாம் இப்ப கண்ணனை வர்ணிக்கிறார் முதல்ல. அப்புறம் அந்த கண்ணனுக்கு பிடித்தவன் அனிருத்தாழ்வான்னு மேலே சொல்ல போறார். இனிய திருத்துழாய் மாலை அணிந்த மண்ணு மணிவரை இல்ல பொருந்தி இருக்கக்கூடிய மலை போன்ற, அதுவும் மணிவரைன்னா நல்ல அழகான கருத்த மணியை போன்று இருக்கக்கூடிய வரை மலை, அப்படிப்பட்ட தோளை உடைய மாயவன் ஆச்சரியபூதன் அவன். இனிய திருத்துழாய் மாலை அணிந்த ரத்ன பர்வதம் போன்ற திருத்தோள்களை உடைய ஆச்சரியபூதனும். அல்ல இனிய திருத்துழாயை போன்ற ரத்ன பர்வதம், ஒரு ரத்னமே ஒரு மலையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அது போன்ற திருத்தோள்களை உடைய ஆச்சரியபூதனும். பாவியேன் என்னை இது விளைத்த ஈரிரண்டு மால்வரை தோள். பாவியான என்னை இப்பாடுபடுத்துகின்ற பெரிய மலை போன்ற 4 தோள்களை உடைய மன்னவன் ராஜாதி ராஜனமான எம்பெருமான் தன் கண்ணபிரான் உடைய. இதுவரைக்கும் கண்ணபிரான், அந்த கண்ணனின் பெருமான் எப்படி இருக்கான்? அழகான 4 தோள்களை உடையவனாக இருக்கிறான். திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தோள்கள் எல்லாம் மலையை போலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ராஜாதி ராஜனான அந்த எம்பெருமான் கண்ணபிரானுடைய காதலனை, கண்ணபிரானுக்கு காதலன்னா என்ன? அவனுடைய காதலுக்கு ஆட்பட்டவன், அவனுடைய அன்புக்கு ஆட்பட்டவன். இந்த காதல்னா அன்புன்னு அர்த்தம். யாரு? பேரன். எப்பவுமே பிள்ளையோட பேரனிடத்துல பாசம் அதிகமா இருக்கும், காதல் அதிகமா இருக்கும். பிரத்யும்னாழ்வானை விட அனிருத்தாழ்வானிடத்துல கண்ணன் பெருமானுக்கு அதிகமான காதல். அப்படிப்பட்ட காதலனை, அன்புக்குரியவனான பௌத்திரனான அனிருத்தாழ்வானை மாயத்தால் கொண்டு போய் கன்னி தன் பால் வைக்க. அந்த சித்திரலேகை என்பவள் மாயத்தினாலே, தன்னுடைய ஆச்சரியமான சக்தியினாலே கொண்டு வந்து இந்த உஷையினிடத்திலே சேர்த்து விட்டாள். அப்படி சேர்க்கப்பெற்று மற்ற அவனோடு, அதற்கு பிறகே அந்த அனிருத்தாழ்வானோடு மற்றவனோடு அனிருத்தனோடே எத்தனை ஓர் பலவிதமாய் ஒப்பற்ற, எத்தனைங்கிறதுனால பலவிதமான, ஊர்னா ஒப்பற்ற மன்னிய பேரின்பம் எய்தினாள். நிலை நின்ற பெரிய ஆனந்தத்தை அனுபவித்தாள். இந்த உஷையானவள் அனிருத்தனோட கூடியிருந்து மிகவும் பெரிய இன்பத்தை, ஆச்சரியமான அனுபவத்தை பெற்றாள் என்று இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. வியாக்கியானம். மாயவன் பிரசங்காத்து நினைக்க தாம் ஈடுபட்டபடியாலே ஆச்சரியபூதன் என்கிறார். இந்த இடத்துல சூழ்கடலுள் பொன்னகரம் சற்ற புரந்தவனோடு ஏறொக்கும் மன்னவன் வாணன் அவனருக்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னோக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமானியின் துழாய் மண்ணு மணிவரைத்தோள் மாயவன். பெரியவாச்சான் பிள்ளை அதுக்கு முன்னாடி சொன்னா விட்டுட்டார், நேரம் மாயவனுக்கு போயிட்டார். ஏன்னா கண்ணன் பெருமான் தான் முக்கியம். அவனை பிரசங்காத்து நினைக்க தாம் ஈடுபட்டபடியாலே ஆச்சரியபூதன் நினைக்கிறார். இப்போ பிரசங்காத்துன்னா உஷையினுடைய பேர் வந்ததுனாலே, உஷையினுடைய காதலன் யாரு? அனிருத்தாழ்வான். அனிருத்தாழ்வானுடைய தாத்தா யாரு? கண்ணன். அப்படின்னு நினைச்சானா, நினைச்ச உடனே இவளுக்கு மிகவும் ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது பரகால நாய்க்கு. அதனால மாயவன்னு அவனை சொல்லுகிறார். மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், பதவுரையில் இருக்கக்கூடிய அர்த்தமே வச்சுக்கலாம். சூழ்கடலுள் பொன்னகரம் சற்ற புரந்தரனோடு ஏறொக்கும்னா, இந்த கடலாலே சூழப்பட்ட இந்த உலகத்திலே பொன்னகரம், நல்ல பொன்மயமான நகரங்களை உடையவன். இந்த பொன்னை, அதாவது ஹிரண்யன்னே அவனுக்கு பேரு, பொண்ணுன்னே அவனுக்கு தங்க
தங்கம் என்பதாலே அவனை பேரை உடையவனாக இருக்கிறான். அந்த ஹிரணியனுடைய அந்த நகரங்களை அழித்தவன் யாரு? இந்திரன். அந்த இந்திரனுடைய பெருமைக்கு சமமான பெருமையை உடையவன் பானாசுரன். அவன் எப்படிப்பட்டவன்? வாழ்வேந்தன் நல்ல ஒளி படைத்த ராஜாவாக இருக்கிறான். அவன் தன்னுடைய பாவை, அவனுடைய பெண்ணானவள் உஷை. அவள் உலகத்து தன்னோக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியாள். உலகத்திலே அவளுக்கு சமமாக அழகை உடைய எந்த பெண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்ணாக அவள் இருக்கிறாள். தன்னுடைய இன்னுயிர் தோழியால், தனக்கு மிகவும் உயிர் தோழியான சித்திரலேகா, அவளாலே எம்பெருமானின் இது வரைக்கும் அந்த உஷையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். அவள் என்ன பண்ணுகிறாள்னா, அனிருத்தனை எடுத்துக்கொண்டு வருகிறாள் அந்த சித்திரலேகா. அந்த அனிருத்தாழ்வான் யாருங்கிறதுக்கு எம்பெருமானியின் துழாய், அதிலிருந்து ஆரம்பிச்சு முதல்ல கண்ணபிரானை சொல்லி அவனுடைய பேரனான அனிருத்தன் சொல்லுகிறார். எம்பெருமானியின் துழாய் மந்து மணிவரை தோல் மாயவன். இடத்துல மாயவன்கிறது தான் இங்கே பிரசங்காத்து நினைக்க தாம் ஈடுபட்டபடியாலே ஆச்சரியபூதன் என்கிறார். பிரசங்காத்து உஷைங்கிறதுனாலே கண்ணன் எம்பெருமான் நினைவுக்கு வர உடனே அவனை மாயவன் சொல்லி அவனுடைய ஆச்சரியமான தன்மைகளை நினைக்கிறாள். பாவியேன், தம்மை அணைத்த தோழை நினைத்து கிடையாமை. பாவியேன்னா இங்க என்ன அர்த்தம்? கனவிலே அனிருத்தாழ்வான் தன்னை அணைத்தான். ஆனா இப்ப நினைவு வந்த பிறகு அந்த தோழை இப்ப இவளால அணைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பாபத்தை உடையவன். பாவியேன், வழிபோவார் அடித்தபடின்னா போறவரவர்களா துன்புறுத்துறது போல. யாரோ ஒருத்தர் கனவுல வந்து இவளை ஆசை காட்டி துன்புறுத்தி விட்டு போய்விட்டார். வழிபோவார் அடித்தபடி ஆழங்காலிலே ஈடுபட்டு பாவியேன் என்கிறாள். ஆழங்காலில் ஈடுபட்டுனா இப்படி அந்த அனிருத்தாழ்வாளுடைய விஷயத்திலே நன்றாக ஆழ்ந்து அனுபவித்து விட்டாள் கனவிலே. அதுக்கப்புறம் இப்போ அந்த அனுபவமே கிடைக்கவில்லை. அதனாலே பாவியேன் என்கிறாள். என்னை இது விழைத்த, இப்படி என்னை மடலெடுக்க பண்ணின. அந்த அனிருத்தாழ்வான் என்னை இப்படி மடலெடுக்கும்படி பண்ணிவிட்டானே. மடலெடுக்கிறதுனா எப்படியோ வழியல்லாத வழியாலே அவனை கொண்டு வர பண்ணிவிட்டானே. அவன் வந்து என்னை கை கொண்டிருக்க நான் போய் என்னுடைய தோழியை அனுப்பி அவனை தூக்கி கொண்டு வரும்படிக்கு ஆகிவிட்டதே என்று சொல்லுகிறாள். அப்படி பண்ணினான். இதெல்லாம் எம்பெருமானுக்கு சொல்லுகிறாள். எம்பெருமானுடைய பேரனாக அவன் இருப்பதனால, எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால்தான் இதெல்லாம் நடக்கிறதுனால அப்படி வச்சுக்கணும். என்னை இப்படி மடலெடுக்க, இல்லைன்னா பரகாலனாகி இதெல்லாம் சொல்லுகிறாள். என்னை மடலெடுக்க பண்ணினவனுடைய பேரானவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி மடலெடுக்க பண்ணின ஈரண்டு இவள் இப்படி பட அவனுக்கு தோல் பனைத்தபடி. இப்ப பரகால நாய்க்கு கஷ்டப்படுறத பார்க்க பெருமானுக்கு தோள்கள் பெருகின்றன. 2 தோளா இருந்து 4 தோளா எடுத்து அப்படி தோள்கள் பனைத்தபடி. மன்னவத்தன் காதலன், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சிநேகத்தை ஒரு வடிவாக வகுத்தது என்னும்படி இருக்கும் பேரனான அனிருத்தாழ்வான். அப்படிப்பட்ட எம்பெருமான், இந்த எம்பெருமான் என்னை மடலெடுக்க பண்ணினவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சிநேகத்தை, அன்பை ஒரு வடிவாக நாம் வகுத்தோம் என்றால், அதை செய்தோம் என்றால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடிய பேரனான அனிருத்தாழ்வான். அவன் மாயத்தால் பெண்கள் களவு காண்பார்கள் என்று காவலோடே கண்வளர்ந்து அள்ளுகிறவனை பீட்கன்று போலே படுக்கையோடே கொடு போந்தபடி அவனை இந்த சித்திரலேகா எப்படி அழைத்து வந்தாள்? மாயத்தாலே அழைத்து வந்தாள். எப்படி மாயத்தாலே அழைத்து வந்தாள்னா, அதுக்குதான் காட்ட பெண்கள் களவு காண்பார்கள் என்று. இவன் இவ்வளவு அழகா இருக்கான் அனிருத்தாழ்வான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பெண் வந்து இவனை தூக்கி கொண்டு போயிடுவார்கள், ஏதாவது பெண்கள் இவனை தூக்கி கொண்டு போயிடுவார்கள் என்று காவலோடே கண் வளர்ந்து அழுகிறவனை, அதுக்காகவே அவனுக்கு காவலுக்கு நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவனை பீட்கன்று போலே படுக்கையோடே கொடு போந்தபடி. பீட்கன்றுன்னா அப்பொழுது ஈன்ற கன்று, ஒரு சின்ன கன்று, எவ்வளவு சுலபமா இருக்கும் தூக்கில் வரதுக்கு, ஒண்ணுமே எதிர்த்து பண்ணாது. அப்படி பீட்கன்று போலே படுக்கையோடே கொடு போந்தபடி இந்த சித்திரலேகா என்பவள் அனிருத்தாழ்வானை அப்படியே படுக்கையோடே அழைத்து கொண்டு வந்தாள். கன்னிதன் பால் வைக்க அவளை கொண்டு வந்து எங்கே வைத்தாள்? அந்த உஷாவுக்கு அருகிலே வைத்தாள். உஷை சொப்னத்திலே கண்டவனை சித்திரலேகை எழுதி காட்டி, உஷை தான் சொப்னத்திலே யாரை பார்த்தாலோ அவளை சொல்லுகிறாள். சொல்ல சொல்ல சித்திரலேகா வரைந்து காட்டுகிறாள். இவள் பக்கல் அவனை அவன்தான் அறியாமே கொடு வந்து வைத்தபடி அப்படி எழுதி காட்டி அதை ஒத்துண்டா. இவள் தான் முதல்ல ஒரு அழகன்றா எடுத்து காட்டுறா. கடைசியில் கிருஷ்ணரை வரைந்து காட்டுகிறாள். அவள் இவ்வளவு அழகில்ல, இதோட கொஞ்சம் அழகா இருக்கும், ஆனா இவ்வளவு வயதும் ஆகல, இன்னும் கொஞ்சம் இளைஞனா இருப்பான் என்று சொல்ல, உடனே அப்போ அனிருத்தாழ்வானுடைய படத்தை வரைய இவன் தான் என்று அவள் சொல்லுகிறாள். உடனே என்ன பண்றாள் அவள்? இவள் பக்கல் அவனை, இந்த உஷாவின் அருகிலே அனிருத்தாழ்வானை
அவன் தான் அறியாமே கொடு வந்து வைத்தபடி. அவனுக்கே தெரியல, அவன் படுத்து தூங்கின்னு தானே இருக்கான். அனிருத்தாழ்வான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே தூக்கி கொண்டு வந்து வைத்தாள். அதுக்கு மேல எத்தனையோர் மன்னிய பேரின்பம் எய்தினாள். அப்படி வந்து சேர்ந்த பிறகு எவ்வளவு பெரிய இன்பத்தை அடைந்தாள் இவள். எத்தனையோ பேரின்பம் எய்தினாள். விலங்கிட்டு வைத்ததும் கூட வகையாலே அளவில்லாத சகஜமான பெரிய இன்பத்தை புஜித்தாள். சரி, இங்கே வந்து சேர்ந்துட்டார்கள். 2 பேரும் நல்லா இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். 2-3 நாள்ல 4-5 நாள்லயே இவனுக்கு பானாசுரனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், அவன் அனிருத்தாழ்வானை சிறை வைத்து விடுகிறான். ஆனா சிறை வைக்கும் போது சேர்த்தே சிறை வச்சிடுறான், தனித்தனியா பிரிச்சு வைக்கல. அதனாலே அவர்களுக்கு சிறை வைத்திருந்த போதும் கூட பேரின்பம் தான் கிடைத்தது. அப்படி சிறை வைத்ததும் கூட வகையாலே அளவில்லாத சகஜமான பெரிய இன்பத்தை புஜித்தாள். இப்படி ஒரு அளவற்றதான பெரிய இன்பம், பேரின்பத்தை நன்றாக சகஜமான கூடவே பிறந்த இயற்கையாக இருக்கக்கூடிய பெரிய இன்பத்தை புஜித்தாள் என்று இந்த சரித்திரம். எப்படி பானாசுரனுடைய பெண்ணான உஷை தான் வரம்பு மீறி போய் அனிருத்தாழ்வானை கடத்தி கொண்டு வந்து அவனுடைய சேர்ந்திருந்து அனுபவித்தாள் என்பது காட்டப்படுவது. இதுக்கு மேல என்ன சரித்திரம் இருக்கு, அதை அடுத்த காலக்ஷேபத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org